சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெறவுள்ள சமத்துவ நாள் விழாவில் 227 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய விடுதி, பள்ளி கட்டிடங்கள் மற்றும் 1000 பழங்குடியினர் வீடுகள் ஆகியவற்றை திறந்து வைக்கும் முதலமைச்சர் 49,542 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திருமதி லட்சுமி ஐஏஎஸ் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அடிநாள் தொட்டு அடிமைகளாய், தொழும்பர்களாய், ஆதிக்க சாதிகளின் சவாரி குதிரைகளாய், தாழ்த்தப்பட்டோர் அல்லுற்று தணலிலே மெழுகாய் தவிதவித்து கிடந்த நிலை மாற்றிட தகத்தகாய சூரியனாய் எழுந்தான் ஒருவன். அந்த தகை சார்ந்த அறிஞனுக்கு பெயர்தான் அம்பேத்கர் அவர்கள். மாண்டிடும் புழுக்கலாம் மனிதர்களை காத்து அவர் மீண்டிட போர்க்குடி உயர்த்திய மேலோன், புயலாய் சீறி பூகம்பாமை குலுங்கி புரட்சி செய்த புத்தன் தான் அம்பேத்கர் என்று தலைவர் கலைஞர் அவர்களால் போற்றப்பட்ட புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் அவரை வணங்கி நான் என் உரையை தொடங்குகிறேன். இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள். இந்த சமூகத்தில் நிலவும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை, தீண்டாமை குற்றங்களை உள்ளிட்டவற்றுக்கு எதிராக முழங்கி வரலாற்றை மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அதனாலதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும், புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் அறிவிச்சோம். இன்று காலை அம்பேத்கர் மணிமண்டபத்தில் சமத்துவ நாள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். சமத்துவத்தை நோக்கி நம்முடைய சமூகம் வேகமாக நகரணும். இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் மாற்றத்திற்கான சிந்தனை வலுப்பெறணும்னு அந்த அடிப்படையில் தான் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை உயர்த்தி பிடித்து கொண்டாடும் இயக்கம் தான் திராவிட இயக்கம். அவர் எழுதின சாதிய ஒழிக்க வழி நூலை 1930ஆம் ஆண்டே தமிழில் வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அது மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை அவர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு வைக்க போராட்டம் நடத்தின காலகட்டத்தில் இந்தியாவில் முதலா தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் பெயர் சூட்டினவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்த பாதையில தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கான அடையாளம்னு தொடர்ந்து முழங்கிக்கிட்டு இருக்கோம். சமூக நீதி, சமத்துவம், தலித் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் மக்களவையில 2 முறையும், மாநிலங்களவையில 1 முறையும் பங்கெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலை நாடாளுமன்றத்திலே ஒலிச்சவர். அவர் இன்னைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உரையாற்றியதற்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு வருவதற்கு முன்னாடி சைதாப்பேட்டையில தமிழ்நாட்டோட தனிப்பெரும் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய MC ராஜா பேர்ல அமைந்திருக்கக்கூடிய மாணவர் விடிய திறந்து வச்சுவிட்டு நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் முதலாவது உறுப்பினர் MC ராஜா அவர்கள்.
அவர்தான் பட்டியலின மக்களுடைய துயரங்களை முதலா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனார். அயோத்திதாச பண்டிதர்களுடைய மறைவுக்கு பிறகு சென்னை ஆதிதிராவிட மகாஜன சபையை சீரமைச்சு நடத்தினவர். நீதி கட்சி உருவாக்கின தலைவர்கள முக்கியமான ஒருவர். 1927ஆம் ஆண்டே ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற ஆங்கில நூலை எழுதி வெளியிட்டவர். 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தினுடைய இடைக்கால அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அத்தகைய தலைவரின் பெயரால் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த விடுதி லட்சியத்தோடு படிச்சு முன்னேற பாடுபட்டவங்களுடைய இடம். அந்த இடம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இந்த மேடையில நம்முடைய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார். காரணம், அவரும் அந்த விடுதியில தங்கி படிச்சவர் தான். அதை திறந்து வைத்துவிட்டு அந்த கட்டிடத்தை சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்த நேரத்தில் தன்னையே மறந்து சொன்னார், மீண்டும் 5 வருஷம் படிக்கலாம் போல இருக்கிறது இங்கே தங்கி என்று சொன்னார். இன்னைக்கு எல்லோரும் அரசியல் சமூக அறிவியல் பாடம் சொல்லித்தர சிந்தனையாளரா, கொள்கை பிடிப்புமிக்க அரசியல் தலைவரா அவர் உயர்ந்திருக்கிறார். இத்தகைய பெருமைக்குரிய விடுதியை திறந்து வச்சிருக்கக்கூடிய இந்த நாள்ல அந்த விடுதியில முகப்புறத்துல பெருந்தலைவர் MC ராதாவுடைய மார்பளவு சில மிக விரைவில் வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு நான் இந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கிறேன். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில எண்ணிலடங்கா சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள்ல பயின்று வரக்கூடிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்துகிட்டே வருது. அந்த மாணவர்களுக்கு இந்த MC ராஜா விடுதி பேருதவியாக நிச்சயமாக இருக்கும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசா நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய அரசினுடைய முக்கிய சாதனைகளை தலைப்புச் செய்திகளாக சுருக்கமா சொல்லணும்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய மக்கள் தொகை சதவிகிதத்திற்கேற்ப வழங்கப்படக்கூடிய நிதியை முழுமையாக பயன்படுத்துறத உறுதி செய்ய தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம், மாநில ஆணையம், விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு ஆகியவற்றை கொண்டு வந்திருக்கிறோம். கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் இருக்கிற ஆதிதிராவிடர் குடியிருப்புகள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகிற வகையில 1000 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சமூக நல்லிணக்கம், சாதி பாகுபாடற்ற சமூக ஒற்றுமையை கடைபிடிக்கும் கிராமங்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில 10 கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் ரூபாய் வீதம் நிதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கையில 10 கிராம பஞ்சாயத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் வீதம் உயர்த்தி சமூக நல்லிணக்க விருது வழங்க அறிவிச்சிருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகள்ல சமூக நீதி மற்றும் சமத்துவ சிந்தனைகள் குறித்து 6977 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. ஆண்டுதோறும் திருவள்ளுவர் நாளன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருது. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இந்த அரங்குக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வெளிநாடுகள்ல முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளும் இந்த 174 மாணவர்கள் தான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஏன்னா இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை.